சாந்தி. 14/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய பார்வை எவருடைய சரீரத்தின் மீதும் விழக்கூடாது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். எவருடைய சரீரத்தையும் பார்க்காதீர்கள். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய 2 விடயங்கள் யாவை? பதில்: கல்வியும் தெய்வீக குணங்களும் ஆகும். சில குழந்தைகளுக்கு சிறிதளவு கோபம் கூட வருவதில்லை. ஆனால் சிலரோ அதிக அளவில் கோபப்பட்டு பெருமளவில் சண்டை போடுகின்றார்கள். தெய்வீக குணங்களை கிரகித்து தேவர்கள் ஆகுவதிலேயே குழந்தைகளாகிய நீங்கள் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். எவருடனும் கோபமாக பேசாதீர்கள். பாபா கூறுகின்றார், தங்களுக்குள் கோபத்தை கொண்டிருக்கும் குழந்தைகள் தீய ஆவிகளின் பிரபுகளும் பெண்மணிகளும், அதாவது லோர்ட்ஸ் அண்ட் லேடீஸ் போன்றவர்கள் ஆவார்கள். நீங்கள் அத்தகைய தீய ஆவிகளை கொண்டவருடனும் பேசக்கூடாது. பாடல்: நான் எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்தவாறு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஞான கடலை கடைந்து அதீந்திரிய சுகத்தில் நிலைத்திருங்கள். எவருடனும் கடுமையாக பேசாதீர்கள். உங்களுடன் கோபத்துடன் பேசும் எவரிடமிருந்தும் விலகியே இருங்கள். 2. கடவுளின் வாரிசு ஆகுவதற்கு முதலில் அவரை உங்களுடைய வாரிசு ஆக்குங்கள். விவேகியாகி உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தந்தைக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பற்றுக்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் அதி உயர்ந்த ஸ்திதியில் இருந்த வண்ணம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஷகாஷ் வழங்குவதன் மூலம் தந்தையைப் போல் ஓர் அவ்யக்த தேவதை ஆகுவீர்களாக. சதா உங்களை ஓர் அசரீரி ஆத்மாவாக கருதுங்கள். நடக்கும் போதும், அசையும் போதும், செயல்களை செய்யும் போதும் உங்களை ஓர் அவ்யக்த தேவதையாக கருதுங்கள். நீங்கள் தொடர்ந்து மேலே பறந்து கொண்டிருப்பீர்கள். தேவதை என்பவர் அதி உயர்ந்த ஸ்திதியில் இருப்பவர். இந்த பௌதீக உலகில் தொடர்ந்து என்னதான் நடந்தாலும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகி தொடர்ந்து ஒவ்வொருவரின் பாகத்தையும் அவதானித்து தொடர்ந்து அவர்களுக்கு ஷகாஷ் கொடுங்கள். உங்களின் ஆசனத்தில் இருந்து கீழே இறங்குவதன் மூலம் உங்களால் ஷகாஷ் வழங்க முடியாது. அதி உயர்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். உங்களின் மனோபாவம் மற்றும் திருஷ்டியின் உதவியால் நன்மை செய்யும் ஷகாஷை கொடுங்கள். கலப்படமான மனதின் நிலையில் இருந்தல்ல. அப்போது மட்டுமே எந்த வகையான சூழலில் இருந்தும் உங்களால் பாதுகாப்பாக இருக்க முடிவதுடன் தந்தையைப் போல் அவ்யக்த தேவதை ஆகுவதற்கான ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். ஸ்லோகம். நினைவு சக்தியால் துன்பத்தை சந்தோஷமாகவும் அமைதியின்மையை அமைதியாகவும் மாற்றுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். எந்த ஓர் இடத்தில் இருந்தாலும் உங்களின் தூய உணர்வுகள், மேன்மையான ஆசிகள், மேன்மையான மனோபாவம், மேன்மையான அதிர்வலைகளால் ஆத்மாக்கள் பலருக்கும் உங்களால் சேவை செய்ய முடியும். கலங்கரை விளக்கமாகவும் சக்தி வீடாகவும் இருப்பதே இதற்கான வழிமுறை ஆகும். இதில் பௌதீக வசதிகளை கொண்டிருத்தல்
ஒரு வாய்ப்பை பெறுதல் அல்லது நேரம் என்ற கேள்வியே இல்லை. நீங்கள் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.